ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தமிழரசன். நீங்கள் பார்க்குறது கோவை ட்ரேடர் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனலில் தினமும் ட்ரேடிங் செய்கிறதுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் நியூஸ், மார்க்கெட் அப்டேட்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட், எஃப்ஐஐஸ், பல்க் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸோடைய கார்பரேட் ஆக்ஷன், குவார்ட்லி ரிசல்ட்ஸ், பிரேக் அவுட்ஸ், ப்ரைஸ் ஆக்ஷன், ட்ரேடிங் மெத்தட்ஸ் இதை பற்றி தான் ஷேர் பண்ணுறோம். அண்ட் கூடவே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்குற கொஸ்டின்ஸ் அண்ட் டவுட்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுறோம். அனைவருக்கும் வணக்கம். இன்று ஜூன் 24, 2024 இன்னைக்கான இரண்டாவது பதிவு தான் இது. முதல் பதிவில் பென்னி ஸ்டாக்ஸை பற்றி பார்த்துருந்தோம். ஃபெர்டிலைசர் செக்டரில் ₹7, அதுக்கப்புறம் அதுக்கும் கீழே இருக்கிற பங்குகளில் டாப் 7 ஸ்டாக்ஸை பார்த்துருந்தோம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டன்ட் நியூஸ் அப்டேட் தான் இருக்குது. இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். காரணம் என்னென்னா, வர்ற செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை மிகப்பெரிய அளவில் டிவிடெண்ட் தரப்போகிறாங்க. செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை தான் அதுக்கான ரெக்கார்டு டேட். ஓகேங்களா? ஸோ ஆரியன் ப்ரோ சொல்யூஷன்ஸ் 1:1 போனஸ் கொடுக்க போகிறாங்க. அதுக்கான ரெக்கார்டு டேட்டும் ஜூன் 27 தான். ஷேர் இந்தியா செக்யூரிட்டிஸ் ஸ்பிட் கொடுக்க போகிறாங்க. அதுக்கான ரெக்கார்டு டேட் ஜூன் 27. கோதாவரி பைபேக் பண்ண போகிறாங்க ₹301 கோடி. அதுக்கான ரெக்கார்டு டேட் ஜூன் 28. ஸோ இந்த மாதிரி முக்கியமான செய்திகள் இருக்குது. ஸோ அதனால் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். யாராவது ஒருத்தருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பாசிட்டிவில் தான் ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்குது. ஜிஆர்சி தரப்புலேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. கார்டன் ரிச் ஷிப் பில்டர்ஸ் தரப்புலேருந்து இவன் ஒரு டிஃபென்ஸ் ஸ்டாக்குங்க. இவங்ககிட்ட என்ன அப்டேட்னா, 54 மில்லியன் ஒர்த் ஆர்டர் இவனுக்கு கிடச்சிருக்கு. சுமார் ஒரு 7500 மெட்ரிக் டன் கார்கோஸை ஏற்றிட்டு போகிற அளவுக்கான வெசில்ஸை மேனுஃபேக்சர் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான ஆர்டர். இந்த ஆர்டர் 33 மாதங்களில் நிறைவேற்றப்படணும்னு கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்க. இதோடைய இந்திய ரூபாய்களில் மதிப்பு சுமார் 500 கோடியை தாண்டும். வெள்ளிக்கிழமை 6.37% கீழே விழுந்த இந்த பங்கு அடுத்த சப்போர்ட் லெவல் 1578. ஸோ இங்கிருந்து அவன் மேலே போனான்னா கண்டிப்பாக ரீசன்ட் ஹையை டச் பண்ணுவான். ஸோ ஒரு மைனர் லெவலாக இதை நம்ம வச்சுப்போம். 1885 ரூபா போக வாய்ப்புகள் இருக்குது. ஆல்ரெடி ஹோல்ட் பண்ணுறவங்க தாராளமாக ஹோல்டு பண்ணலாம். கம்பெனியில் எந்த ஒரு பிளாக் மார்க்கும் இல்லை. மிகப்பெரிய ஆர்டர்ஸ் இவங்க கிட்ட இருக்குது. நம்ம டிஃபென்ஸ் செக்டரை பற்றின பங்குகளில் இவனை பற்றி பார்த்துருந்தோம். அதை பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு இவன் பர்ஃபார்மன்ஸ் வச்சுருக்கான், எந்த அளவுக்கு இவன் ஆர்டர் வச்சுருக்கான்றது. ஸோ ரீசெண்டாக இவன் டார்கெட் ஹிட் பண்ணிட்டு தான் கீழே வந்திருக்கான். பட் இன்னும் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சேரா சானிடேர் தரத்துலேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. கம்பெனி ₹60 டிவிடெண்டை அறிவிச்சிருக்காங்க. அதுக்கான ரெக்கார்டு டேட் ஜூன் 25, 2024. இவனோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் ₹9,090. இவனுடைய ரெசிஸ்டன்ட் லெவலில் இருக்கானான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஷேர் இப்போ தான் கடந்த ஒரு 3 வாரங்களில் 7,000லேருந்து 9,000 போயிருக்கான். ஸோ ரெசிஸ்டன்ட் லெவல் 9,700 டச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஷேரை ஹோல்டு பண்ணுங்கள். புதிய என்ட்ரி எடுக்க வேண்டாம். டிவிடெண்டுக்கு ஆசைப்பட்டு இந்த மாதிரி ஒரு பங்குகளை மாட்டிக்காதீங்க. ஹோல்டு பண்ணுறவங்க மட்டும் ஹோல்டு பண்ணலாம். நெக்ஸ்ட்டு டாடா எலக்ஸி தரப்புலேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. கம்பெனி டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க ₹70 டிவிடெண்ட். அதுக்கான ரெக்கார்டு டேட் ஜூன் 25, 2024. கம்பெனி ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சப்போர்ட் லெவலில் தான் இருக்கான். ஸோ இந்த இடத்துல நம்பி பை பண்ணலாம். கொஞ்சம் கொஞ்சமாக அக்வயர் பண்ணலாம். இன்றைக்கி இந்த டிவிடெண்ட் நியூஸ் காரணமாக இவன் மேலே போக வாய்ப்புகள் இருக்குது. இங்கே பாருங்களேன். ஸோ இதுதான் சப்போர்ட் லெவல். என்னோடய பிரேக் அவுட் ஸ்டேஜ்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு செகண்டுங்க. பிரேக் அவுட் லெவல்னு பார்த்தீங்கன்னா ஒரு 8,600 பிரேக் அவுட் கொடுத்தானா மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரெசிஸ்டன்ட் லெவல் 10,000 டச் பண்ணுவான். ஸோ இப்போ இவன் பிரேக் அவுட் கொடுக்குறானோ இல்லையோ, கண்டிப்பாக இந்த பாசிட்டிவ் நியூஸ் காரணமாக இவன் ரெசிஸ்டண்ட்டை டச் பண்ணுவான். அதனால் ஹோல்டு பண்ணுறவங்க ஹோல்டு பண்ணுங்கள். புதிய என்ட்ரி எடுக்கிறவங்க டிமாண்ட் ஜோன் 7,400 தாண்டி ஒரு கேண்டில் வரும்போது என்ட்ரி எடுங்க. உங்களுடைய ரெசிஸ்டன்ட் லெவல் 16%, 8,600 போக வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது ஷேர் இந்தியா செக்யூரிட்டிஸ் ஸ்பிட் அறிவிக்க போகிறாங்க. ஜூன் 27 அவனுடைய ரெக்கார்டு டேட்டாக இருக்கும். அதாவது ஒரு ஷேர் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு 5 ஷேர் கிடைக்கும். இவனுடைய மார்க்கெட் ப்ரைஸ் மட்டும் பார்ப்போம். ₹1,510. ஷேர் இப்போ சப்போர்ட் லெவலில் தான் இருக்கான். ஸோ இன்னும் எந்த ஒரு மூமெண்ட்டும் இல்லை. டைட்டன் ₹11 டிவிடெண்ட் அறிவிக்க போகிறாங்க. ஜூன் 27 ரெக்கார்டு டேட். பஜாஜ் ஹோல்டிங்ஸ் ₹20 டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஜூன் 28 ரெக்கார்டு டேட். கோதாவரி பவர் அண்ட் எஸ்டேட் ₹301 கோடி பைபேக் அறிவிச்சிருக்காங்க. அதுவும் மார்க்கெட் ப்ரைஸ் ₹1,400. ஸோ ரெக்கார்டு டேட் ஜூன் 28ங்க. இதை பற்றின ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் அப்டேட் என்னன்றது பார்ப்போம். கோதாவரி அண்ட் எஸ்டேட்
ஸோ ரீசெண்டாக நிறைய நியூஸஸில் வந்து இந்த பங்கு வந்துட்டுருக்கு. பிரேக் அவுட்டும் கொடுத்துருச்சு, ஒரு சின்ன புல் பேக்கு நடந்திருக்கு. என்ட்ரி எடுக்கிறவங்க தாராளமாக எடுக்கலாம். 1088 வந்து முக்கியமான ஒரு சப்போர்ட் லெவல் அண்ட் 9 டே மூவிங் ஆவரேஜ் வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் லெவல். அதை தாண்டி ஷேர் கீழே போகும்போது நீங்கள் எக்ஸிட் ஆகிடலாம். கம்பெனியோட பிரேக் அவுட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ரைசிங் வெஜ் பேட்டர்னில் இருந்து அவன் பிரேக் அவுட் கொடுத்துருக்கான். கிட்டத்தட்ட ஒரு வருஷம் இந்த பேட்டர்னுக்குள்ளேயே ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கான். ஸோ இப்போ அவன் ரிட்டர்ன்ஸ் கொடுத்தான் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 50% ரிட்டர்ன்ஸ் தாராளமாக கொடுப்பான். ஸோ 1500 போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஹோல்டு பண்ணுறவங்க தாராளமாக ஹோல்டு பண்ணுங்கள். கம்பெனியில் எந்த பிளாக் மார்க்கும் கிடையாது. புதுசாக என்ட்ரி எடுக்கிறவங்க 9 டே மூவிங் ஆவரேஜ் சப்போர்ட்டாக சரி ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம். மகா ஸ்கூட்டர்ஸ் ரூபாய் 60 டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஜூன் 28 அவங்களுடைய ரெக்கார்டு டேட். ரெக் லிமிடெட் ₹5 டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. அதோடைய ரெக்கார்டு டேட் ஜூன் 28. ரெக் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் மாதங்களில் ₹500 டச் பண்ணுவான்ற அனலிஸ்டிஸ் சொல்லிட்டு இருக்கிறாங்க. சாரி, அது ரெக் இல்லைங்க, அது வேறு ஷேர் RVNL. ஓகே, இதோடைய ரெக்கார்ட் டேட் நம்ம பார்த்துட்ருக்கோம். பட் டெய்லி கேண்டில்ஸில் பார்க்கும்போது இவன் ப்ராஃபிட் புக் பண்ணி கீழே வந்துட்டுருக்கான். ஸோ ஹேமர் பேட்டர்ன் வந்து வந்திருக்கான். ஸ்ட்ராங்காக தான் இருக்கான். பட் இவனுடைய பேட்டர்ன் வந்து சப்போர்ட்டிவாக இல்லை. ஸோ அதனால் இப்போதைக்கு இதில் என்ட்ரி எடுக்க வேண்டாம். வெறும் ₹5 காசுப்பட்டு ஒரு புள்ளியில் விலக வேண்டாம். ஸ்வராஜ் இன்ஜின்ஸை பொறுத்த வரைக்கும் ₹95 டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கான். ஷேர் வந்து ரொம்ப பாசிட்டிவ் அப் ட்ரெண்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அவனுடைய ரெசிஸ்டன்ட் லெவல் 2017 உருவாக்கின ரெசிஸ்டண்ட்டை பிரேக் அவுட் கொடுத்துருக்கான். அதுவும் ரொம்ப ஸ்லோவாக. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், கிட்டத்தட்ட ஒரு 161 நாள், ஒரு 5 மாதம் தொடர்ந்து கஷ்டப்பட்டு தான் பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்கான். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ஹேமர் பேட்டர்ன், ட்ராகன் ஃப்ளை பேட்டர்ன் வந்துருக்கு. ஸோ பாசிட்டிவாக இருக்கும். ஷேரை பை பண்ணலாம். லாங் டேர்முக்கு கூட நீங்கள் இதை பை பண்ணி ஹோல்டு பண்ணலாம். இவனுடைய டார்கெட் உங்களுக்கு ₹3900 போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ₹95 டிவிடென்ட்றது பெரிய நியூஸாக பார்க்கப்பட்டு ஷேர் இன்னும் கொஞ்சம் மேலே போவான். ஸோ ஹோல்டு பண்ணுறவங்க ஹோல்டு பண்ணுங்கள். இண்டஸ்இண்ட் பேங்க் ₹16 டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கான். இவனுடைய ரெக்கார்டு டேட்டும் ஜூன் 28 தான். ஸோ இந்த வாரம் ஏகப்பட்ட டிவிடெண்ட் இருக்குது. இந்த ஷேரை இந்த பற்றின வீடியோவை நீங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கும் கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ இண்டஸ்இண்ட் பேங்க்கில் வந்து என்ன கேட்டிங்கன்னா பேங்கிங் செக்டரில் இப்போ இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். இண்டஸ்இண்ட் பேங்க்கில் டிவிடெண்டுக்காக பை பண்ணிங்கன்னா உங்களுடைய பணம் கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது இன்றைக்கி ஒரு பிளாக் டீல் நடக்க போகுது. கார் ட்ரேடில் ₹830 ஒரு பிளாக் டீல். 7% ஷேர்ஸை விற்க போகிறாங்க. ஹை டேல் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் மேக்டிடெக் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி. சரிங்களா? ஸோ இதோடைய ப்ரைஸ் லெவல் இன்றைக்கி கரெக்ஷன்ஸ் ஆகும். ஆல்ரெடி அவன் கரெக்ஷனான நிலையில் தான் இருக்கான். அப்படி தான் உண்மையான ஒரு சுச்சுவேஷன் சொல்லுது. ₹979 கீழே விழ ஆரம்பிச்சுவேன் இங்கே ₹750 வந்து சப்போர்ட் எடுத்திருக்கான். ஸோ அது ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் லெவலாக பார்க்கப்பட்டாலும் ஷேர் வந்து ஒரு ஷார்ட் டேர்முக்கு கொஞ்சம் மிக்சராக தான் தெரிகிறான். இந்த இடத்துல ஆல்ரெடி இந்த பேட்டர்ன் தான் வந்திருக்கு. பெருசாக புல்லிஷ் பேட்டர்னில் எதுவும் கிடையாது. பார்த்தீங்களா? ரைசிங் ட்ரெண்ட் லைன் ஃபஸ்ட்டு இவன் கிரியேட் பண்ணுறான், செகண்ட் கிரியேட் பண்ணுறான், தேர்ட் டைம் அதை டச் பண்ணி கீழே விழுகிறான். ஸோ பேட்டர்ன் சப்போர்ட்டிவாக இல்லை, வால்யூம்ஸ் அந்த அளவுக்கு கிடையாது, பிரேக் அவுட் நடக்கலை. ஸோ இதனால் இன்றைக்கி வர்ற அந்த பிளாக் டீல் மூலமாக இவன் கீழே விழுகுவான். ஸோ அண்ட் தென் ரொம்ப முக்கியமான விஷயம், வேதாந்தா லிமிடெட் தரப்பு ஒரு அப்டேட் வந்திருக்கு. கம்பெனி ஸ்டாக்கை விற்க போகிறாங்கன்ற மாதிரி ஒரு நியூஸ் பரவலாக போயிட்டு இருந்துச்சு. இப்போது அதோடைய CEO அதை டினைட் பண்ணியிருக்காரு, நாங்கள் எதுவும் விற்க போகிறதில்ல அப்படின்ற மாதிரி. இது ஆல்ரெடி ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துருச்சு. இருந்தாலும் ஒரு சின்ன அப்டேட்டை பார்ப்போம். இதோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸை வச்சு பார்க்கும்போது ₹470.20 இருக்கான். ஆல்ரெடி இவன் டபுள் த ரிட்டர்ன்ஸ்லாம் கொடுத்துட்டான். இந்த ஷேரு 2023 நீங்கள் பை பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ உங்ககிட்ட ஒரு 120% ரிட்டர்ன்ஸ் இருந்திருக்கும். ஸோ பிரேக் அவுட்க்கு அப்புறம் நல்லா மேலே போகிறானான்னு கேட்டிங்கன்னா இல்லை. பிரேக் அவுட்க்கு அப்புறம் ஒரு பெரிய இன்வெர்டட் ஹேமர் பேட்டர்ன் வந்து வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஷேர் இந்த இடத்துல கொஞ்சம் சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணுறான். மார்க்கெட் நீ எலெக்ஷன்ஸ் அப்போ கீழே விழுகுது. கீழிருந்து லாங் டேல ஹேமர் பேட்டர்ன் பாசிட்டிவாக தான் இருக்காங்க. ஸோ இதுக்கு தான் ஒரு ஷேரை பற்றி கொஞ்சம் டீப்பாக அனலைஸ் பண்ண தான் தெரியும். ஸோ என்ட்ரி எடுக்கிறவங்க தாராளமாக எடுக்கலாம். 451 ஒரு மிகப்பெரிய ஸ்டாப் லாஸ் லெவல். இன்னும் கன்ஃபார்ம்டு என்ட்ரிக்கு 500 எடுக்கலாம். பட் இதுவே ஒரு சூப்பரான லெவல் தான். TCS ஜெராக்ஸ் கம்பெனி கூட ஒரு பார்ட்னர்ஷிப்பில் போகிறாங்க. அவங்களுடைய AI பிளாட்ஃபார்மை டெவலப் பண்ண போகிறாங்க. ஸோ இது ஒரு பாசிட்டிவ் நியூஸாக பார்க்கப்படுமான்னு கேட்டிங்கன்னா படலாம். பட் இவன் மேலே ஏகப்பட்ட ப்ரெஷர்ஸ் வந்து இருக்குது. TCS மேலேயும், டாடா டெக்னாலஜி மேலேயும், டாடா ஸ்டீல் மேலேயும் ஏகப்பட்ட ப்ரெஷர்ஸ்.
ஸோ நம்ம வீடியோஸ் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா என்ன பிரச்சனை உங்களுக்கு தெரியும். ஸோ இவனும் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டண்ட்டை ஃபேஸ் பண்ணி இன்வெர்டர் ஹேமர் பேட்டர்ன் கிரியேட் பண்ணி கீழே வரான். இங்கே பார்த்தீங்கன்னா 9 டே மூவிங் ஆவரேஜுக்கு கீழே 10 க்ளோஸ் ஆகிட்டான். ஸோ இன்றைக்கி அதை கன்ஃபார்ம் பண்ணானா கண்டிப்பாக ஷேர் வந்து இந்த இடத்துக்கு வருவான். 3500 540 வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்ன்ற மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் என்னென்னா, அவர் சிர்மா எஸ்டிஎஸ் டெக்னாலஜிஸில் பங்குகளை வாங்கியிருக்காரு. ஒரு பங்கோட மதிப்பு 690 அப்படின்னு வாங்கியிருக்காருங்க. வாங்கினதுக்கப்புறம் ஹோல்டு பண்ணி பார்த்துருக்காரு 495 ரூபாய்க்கு வந்துட்டான். ஸோ அது என்னன்றதை கொஞ்சம் பார்ப்போம். சிர்மா எஸ்டிஎஸ் டெக்னாலஜிஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு குவார்ட்டர்லி 4 ரிசல்ட்ஸை வெளியிடுறான். அதுக்கு முன்னாடி மார்ச் மாதம்லாம் பார்த்திங்கன்னா ஐசிஐசி செக்யூரிட்டிஸ் இந்த பங்கு வாங்குங்க 675 போவான்ற மாதிரி ரொம்ப பாசிட்டிவாக சொன்னாங்க. ஸோ அதை நம்பி பை பண்ண எல்லாருமே பார்த்தீங்கன்னா தலையில் துண்டு போட்டு உட்கார மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான். பட் இருந்தாலும் நம்ம ரொம்ப பேச வேணாம், என்னாச்சுன்றதை பார்ப்போம். கம்பெனியோட நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 17.5% வீழ்ச்சி அடைஞ்சு கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் 452.14 கோடியாக இருக்குங்க. அவனுடைய பிஸ்னஸும் நல்லா தான் போயிட்டு இருந்திருக்கு. அவன் கிட்டத்தட்ட ஆட்டோ, கன்சியூமர், ஹெல்த் கேர், இண்டஸ்ட்ரியல்ஸ் அண்டு அதர் செக்டர்லேயும் அவன் ரொம்ப ஆக்டிவாக இருக்கான். சொல்லப்போனால் ரயில்வே செக்டர் முதற்கொண்டு இவன் பிஸ்னஸ் வந்து பண்ணிகிட்ருக்கான். ஸோ இதில் இவனுடைய ரெவன்யூ வந்து 67% உயர்ந்து சுமார் 1134 கோடியாக இருந்திருக்கு. எபிட்டா 101 பிபிஎஸ் பாயிண்ட்ஸ் உயர்ந்திருக்கு. பட் இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 222 பிபிஎஸ் டிக்ளைன் ஆகிருக்கு. ஸோ இது வந்து ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டாக பார்க்கப்படுது. பிகாஸ் லாங் டேர்ம் யூஸ் பண்ணுற இல்லை இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ் யூஸ் பண்ணுற ஒரு பிக்கஸ்ட்டு மெஷர்ஸ் என்னென்னா எபிட்டா. அதாவது டேக்ஸ்க்கு அப்புறம் அவன் எவ்வளோ ப்ராஃபிட் வந்து பண்ணியிருக்கான், அதாவது டிப்ரிசியேஷன், டேக்ஸு இதெல்லாம் போக அவங்கக்கிட்ட எவ்வளோ நின்றுருக்குன்றதை தீர்மானிக்கிறது தான் எபிட்டா மார்ஜின். ஸோ அது கம்மியானதுனால தான் எல்லாருக்கும் அது அதிருப்தி. பட் கம்பெனி தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களுக்கு வந்து பல்கான ஆர்டர் கிடச்சிருந்துச்சு, ஸோ அதனால் ஒரு பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணி கொடுத்துன்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. சொல்லப்போனால் ஆட்டோ அண்ட் கன்சூமர் 2ல் இருந்து மட்டுமே 61% ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ மேபி இயர் ஆன் இயரில் அவங்க மார்ஜினை இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ப்ராஃபிட் நடக்கும். ஸோ ஹோல்டு பண்ணுற நீங்கள் ஹோல்டு பண்ணுங்கள், லாங் டேர்ம் போகிறது தப்பே கிடையாது. இதில் ஐசிஐசிஐ என்ன சொல்லியிருக்காங்கன்னா 675 டார்கெட்டை வந்து 600 மாற்றிருக்காங்க. பட் ப்ரைஸ் ஆக்ஷன் பற்றி நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, இப்போ முக்கியமான டிமாண்ட் ஜோனில் தான் இந்த பங்கு இருக்கான். பார்த்தாலே தெரியும். ஸோ நான் எப்போ இந்த பேட்டர்ன் வருதுன்னு எனக்கே தெரியல. பட் இருந்தாலும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இவனுடைய ஹையில் இருந்து அவன் 46% கீழே இருக்கான். ஓகேங்களா? ஸோ வீக்லி சார்ட்டை வச்சு பார்ப்போம். சூப்பராக வந்திருக்காங்க. 2023 பார்த்தீங்கன்னா ஒரு 300 250 ரேஞ்சில் அவன் ட்ரேட் ஆகிட்டு இருந்தவன் ஒரே வருஷத்தில் கிட்டத்தட்ட எங்கேருந்து வந்திருக்கான் 150% மேலே ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கான். ஓகேங்களா? ஸோ இதுக்கு அவன் எடுத்துவிட்ட கால அளவு 1 வருஷம். 1 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் 668 ஒரு ரெசிஸ்டன்ட் லெவலாக இருக்குது. ஷேர் வந்து தாண்டி மேலே போவான் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு பின்பார் கேண்டில் வரான். ஸோ அதுக்கப்புறம் கீழே வர்றான், பிரேக் அவுட் ஃபெயிலியர் ஆகுது, எல்லோரும் ஷேர்ஸை விற்க போகிறாங்க. அந்த நேரத்தில் தான் பார்த்தீங்கன்னா இந்த இயர்னிங்ஸ் ரிப்போர்ட் நியூஸும் வந்திருக்கு. ஸோ தாராளமாக ஹோல்டு பண்ணுங்கள். கம்பெனியில் மிகப்பெரிய ஓட்டையில் எதுவும் கிடையாதுன்ற மாதிரி தெரியுது. இந்த இடத்துல நீங்கள் வந்து ஆவரேஜ் பண்ண வேண்டாம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். பிரேக் அவுட் இந்த வாரம் நடந்துச்சு அப்படின்னா என்ட்ரி எடுக்கலாம். நடக்கல அப்படின்னா நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டில் என்ட்ரி எடுக்கலாம். ஓகேவா? ஸோ லாங் டேர்முக்கு நல்லாயிருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டாடா பாய். இந்த வீடியோஸை கண்டிப்பாக எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லோருக்கும் இந்த டிவிடெண்ட் அந்த ஸ்பிட் நியூஸ் கொண்டு போய் சேர்த்துருங்க. பாய்.